பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை தியானத்துக்காக நம்ம ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதில் வந்து லோத்தோ ஆபிரகாம் குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ ரெண்டு பேரும் சூஸ் பண்ணுறாங்க. லோத்தோட தெரிந்தெடுப்பு எப்படி இருந்துச்சு, ஆபிரகாமோட தெரிந்தெடுப்பு எப்படி இருந்துச்சு, நம்ம ஆண்டவர் நம்மள்ட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஜெனசிஸ் 13:9 வாசிக்கிறேன். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்கிறதை கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். இது வந்து உண்மையிலே லோத்தோட லைஃப்ல வந்து இட்ஸ் அ வெரி சடஸ்ட் மொமெண்ட். இந்த வசனம் எப்படி முடியுது பாருங்களேன். அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். லோத்தும் ஆபிரகாமும் எதனால பண்ணாங்கன்னா, அவங்களோட சொத்து ரொம்ப அதிகமாயிடுச்சு, பூமியே அதை தாங்கலை. ஸோ நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு வேலைக்காரங்க மத்தியில். ஸோ ஆபிரகாம் வந்து வயதில் முதிர்ந்தவராக இருந்தால் கூட ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸாக, ரொம்ப கண்டென்டடாக. லோத்து வந்து அவரோட சின்ன வயசு தான். லோத்துக்கு வந்து அந்த சாய்ஸை கொடுக்குறாரு. நீ வந்து வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போய்க்கிறேன், நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி லோத்து சாய்ஸ் கொடுக்குறாரு. நீங்கள் லோத்தை கவனிச்சு பாருங்களேன். இத்தனை வருஷம் வந்து ஆபிரகாமோட கூட வந்திருக்காரு. ஆபிரகாமோட வாழ்க்கையை அவர் நல்லா கூர்ந்து கவனிச்சிருந்துருக்கலாம். எப்படி தேவனோட அவர் பேசுறாரு, தேவனோட எப்படி அவர் சஞ்சரிக்கிறாரு, அவரோட விசுவாசத்து பாதையில he would have been a part of it. ஆனா இந்த ஒரு மொமெண்ட்ல லோத்தோட தெரிந்தெடுப்பு வந்து தப்பா போனதுனால நம்மளோட வாழ்க்கையே வந்து ஒரு முடிவே வேதனையானதா இருக்கு. லோத்து என்னென்ன தவறுகள் பண்ணான்னு நம்ம பார்க்கலாம். நீங்க 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து he looked up and saw அப்படின்னு இருக்கு. ஆபிரகாம் வந்து அவன்கிட்ட சாய்ஸ் கொடுக்குறப்போ அவன் வந்து எந்த ஒரு ரிலக்டன்ஸும் இல்லை. நீங்க என்னோட பெரியவங்க, நீங்க சொல்லுங்க நம்ம என்ன செய்யலான்னு அப்படின்னு அவன் விட்டு கூட கொடுக்கல. அவன் ரொம்ப அவனுக்கு சாய்ஸ் கொடுத்தோன்னே he was very glad. ரொம்ப சந்தோஷமா ஆபிரகாம் தன்னை விட்டு பிரிஞ்சு போக சொல்றானேன்னு கூட வருத்தம் கூட இல்லை. அப்படி ஒரு ஏன்னா ஒருவேளை அவனோட வெல்த்தோட மிகுதியில், அவனோட சொத்தோட மிகுதியில் அவன் அப்படி கேர்லெஸ் ஆயிட்டானா, அப்படி கல் மனசாயிடுச்சா நம்மளுக்கு தெரியல. அப்புறம் நம்ம பிரிஞ்சு போகலான்னு சொன்னப்போ கூட இல்லை நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற ஒரு மனசு கூட அவனுக்கு வரல. ஆபிரகாம் சொன்ன அடுத்த நிமிஷம் ஒரு கண்களை ஏறெடுத்து பார்க்குறான். என்ன ஏறெடுத்து பார்க்குறான்? ஹிஸ் ஐஸ் வந்து இட் வாஸ் அன் ஐ ஆஃப் ஃப்ளஷ், ஒரு மாம்சத்தோட கண்கள். இட் வாஸ் அன் ஐ ஆஃப் கிரீட். எது நல்லது இருக்கு, எது எனக்கு வேணும், அப்படியே ஒரு செல்ஃபிஷ் ஐஸ். அவனோட சைட்ல இதெல்லாம் இருந்துச்சு. செல்ஃபிஷ்னஸ் இருந்துச்சு, கிரீட் இருந்துச்சு, மாம்சத்துக்கு அடுத்த கண்களா இருந்துச்சு. ஏன்னா அவன் பார்க்கறான். யோசிச்சு பாருங்க, அவன் பார்க்குறப்ப எல்லாம் சம பூமி முழுவதும் நீர் வளம் பொருந்தினது. அவனோட மைண்டுக்கு வந்து அது ரொம்ப எப்படி ஏவாள் அந்த கனியை பார்க்குறப்ப அது புசிக்கிறதுக்கு நல்லதும் பார்க்கறதுக்கு இனிமையுமா எப்படி அவளோட சென்சஸ் அது ப்ளீஸ் பண்ணிச்சோ, அதே ஒரு சைட் தான் இங்கே லோத்துக்கு இருந்த சைட். அதை பார்க்குறப்ப அப்படி ஒரு ஃபர்டைல் லேண்ட்ஸ், பிளெயின் வந்து அப்படி ஒரு ஃபர்டைல் லேண்ட், தேவனுடைய தோட்டத்தை போல இருந்துச்சு. அப்போ யோசிச்சு பாருங்க எப்படி அந்த ஹியூமன் ஐஸ்க்கு இட் ப்ளீஸ்ட் ஹிம். அவன் ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணிட்டான், அங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ லோத்து பண்ண முதல் தப்பு வந்து he looked at things with the eye of greed, eye of flesh. நம்மளோட வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு விஷயம் நம்ம தெரிந்தெடுக்கணும், நம்ம வாழ்க்கையில வந்து எந்த பக்கம் போகணும் நம்மளுக்கு தெரியலனா நம்மளோட பார்வை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். Do we have an eye of faith or do we have an eye of flesh? மாம்சத்தோட கண்கள் இருக்கா, நம்மளோட சென்சஸை ப்ளீஸ் பண்ற மாதிரி, நமக்கு பிரியமா இச்சிக்கிற மாதிரி கிரீடி ஐஸ் நம்மளுக்கு இருக்கா நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லோத்து பண்ண தப்பு தான். he looked up and saw the plains. அதுக்கப்புறம் அவன் என்ன தப்பு பண்றான்? 11வது வசனம் பாருங்க. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமூகம் முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒரு விட்டு பிரிந்தார்கள். அவன் வந்து கிளம்பியே போயிட்டான். he chose for himself அப்படின்னு வசனம் இருக்கும் இங்கிலீஷ்ல. நீங்க பாத்தீங்கன்னா verse 11 he chose for himself. அவனோட தெரிந்தெடுப்புல ரெண்டாவது தப்பு என்னன்னா, அவனோட சாய்ஸ் வந்து இட் வாஸ்
guided and governed by human understanding. இப்படி தேவனுடைய தோட்டத்தை போல இருக்கே. அப்போ அதுதான் நம்மளுக்கு ப்ராஸ்பெரிட்டி. ஆண்டவரோட சித்தத்துக்குள்ள இருக்கணும், ஆபிரகாமோட கூட இருக்கணும் அப்படின்ற அப்படி ஒரு அவனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. All he depended was on human understanding. He chose for himself. சமபூமியை தெரிந்து கொண்டு அப்படின்னு இருக்கு தமிழ்ல. பட் அவனோட சாய்ஸ் வந்து இட் வாஸ் பேஸ்ட் ஆன் ஹிஸ் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். அவனே தனக்கு தெரிந்து கொண்டுட்டான். அவனோட டெசிஷன் வந்து இட் வாஸ் ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் வாட் ஹீ சா. ஒரு ஐ ஆஃப் ஃப்ளஷ், மாம்சத்தின் கண்களோட தெரிந்து கொண்டான். அது மட்டும் இல்லை, அந்த தெரிந்தெடுப்பு வந்து இட் வாஸ் கைடட் அண்ட் கவர்ன்டு பை ஹிஸ் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். அவனோட யோசனை, அவனோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம அங்கே போய் செட்டில் பண்ணிடுவோம், வாழ்க்கையில் நம்மளுக்கு எப்பயுமே ப்ராஸ்பெரிட்டி தான் அப்படின்னு நினச்சிட்டான். 12வது வசனம் பாருங்க. ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். He settled. 13வது வசனம். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். எங்க கூடாரம் போட்டான்? He settled among the wicked. ஆண்டவருக்கு பிரியமில்லாத மக்கள் மத்தியில் அவன் செட்டில் ஆயிட்டான். நம்மளோட தெரிந்தெடுப்பு வந்து இந்த மாதிரி தப்பா இருக்கிறப்போ இதுதான் அதோட முடிவு. எங்க நம்ம செட்டில் ஆயிடுவோம்னா விக்கெட் மக்கள் மத்தியில, ஆண்டவருக்கு பிரியமில்லாத மக்கள் மத்தியில செட்டில் ஆனா. அது மட்டும் இல்லை, நீங்க 2 பேதுரு 2 நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த மக்கள் வந்து ரொம்ப பாவிகளா இருந்தாங்க. அவனால அங்க இருக்கவே முடியல. இட் வாஸ் அ பிளேஸ் ஆஃப் டார்மெண்ட். நம்ம வாசிக்கலாம் 2 பேதுரு 2:7-8. அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காமவிகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. He was tormented in his soul by their evil activities. அவன் வந்து ஒரு wicked people மத்தியில மட்டும் செட்டில் ஆகல. அவனுக்கு ஒவ்வொரு நாளும் it was a place of torment. அவங்க இவ்வளோ அக்கிரமம் பண்றாங்களே, இவ்வளோ அக்கிரமம் செய்யறாங்களே, நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்டான். அவன் கண்கள் வந்து சம பூமியும் அப்படி ஃபர்டைல் லேண்ட்ஸும் பார்த்துச்சு. ஆனா அங்க போய் ஆபிரகாம்கிட்ட இருந்து பிரிந்து அங்க போய் செட்டில் ஆனா விக்கெட் பீப்புள் மத்தியில செட்டில் ஆயிட்டான். அது மட்டும் இல்லை, இட் வாஸ் அ பிளேஸ் ஆஃப் டார்மெண்ட். நீங்க ஆதியாகமம் 19 வாசிச்சீங்கன்னா சோதோம் குமாரா வந்து அழிக்கப்பட்ட பிறகு அவன் தன்னோட மகள்களோட ஒரு கொகையில தங்கியிருந்தான். ஹி லிவ்ட் இன் அ கேவ். என்ன ஒரு ரொம்ப சோகமான ஒரு முடிவுல தன்னோட மனைவியை இழந்தான், உப்பு தூணா மாறினான். அதுக்கும் முன்னாடி வந்து நிறைய சண்டை வந்து எல்லா மக்கள் எல்லாரும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்ப கூட ஆபிரகாம் தான் அவனை போய் திரும்ப கூட்டிட்டு வரான். நான் யோசிச்சேன், அப்ப கூட லோத்துக்கு மனம் வரலையா? என்னோட சொத்து கூட யாருக்கிட்டையாவது போட்டோம், நான் உங்களோட தான் இருப்பேன் அப்படின்னு ஆபிரகாம் கிட்ட சொல்லலையே அப்படின்னு ஆண்டவர் நிறைய தருணங்கள் கொடுத்தாரு. அந்த சிறைக்கப்பட்டு போன பிறகும் ஆபிரகாம் போய் அவங்களை மீட்டு கொண்ட பிறகும் திரும்ப போய் அவன் சோதோம்குள்ளே போய் செட்டில் ஆகிட்டான். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்மளோட தெரிந்தெடுப்பு எப்படி இருக்கு? ஆர் வி டிபெண்டிங் அப்பான் தி ஐஸ் ஆஃப் ஃப்ளஷ்? மாம்சத்துக்கு அடுத்த கண்களோடு நம்மளோட ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம முடிவெடுத்தோம்னா லோத்து மாதிரி நம்ம லூஸ் பண்ணிடுவோம். அதே கீழே பாருங்களேன், எப்படி ஒரு கான்ட்ராஸ்ட் ஆபிரகாமோட வாழ்க்கை. ஆதியாகமம் 13:14 வசனம் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 13:14. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, யோசிச்சு பாருங்க, அது ஒரு செப்பரேஷன் ஆஃப்டர் செவரல் இயர்ஸ். வாசிக்கலாம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணக்கூடும். நீ எழுந்த தேசத்து நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆண்டவருக்கு தன்னோட சாய்ஸை விட்டு கொடுத்த ஆபிரகாமோட வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்களேன். அவன் செல்ஃப்லெஸ்ஸா தனக்குன்னு எதுவுமே வைக்கல. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் கண்களை ஏறெடுத்து நோக்கிப்பார், லிஃப்ட் அப் யுவர் ஐஸ். கான்ட்ராஸ்ட் எப்படி? லோத் என்ன பண்ணா, அவன் கண்களை ஏறெடுத்து யோர்தான் சமபூமியை பார்த்தான். பட் ஆபிரகாம்கிட்ட வந்து ஒருவேளை அந்த செப்பரேஷன் அப்போ அவனுக்கு மனசு கஷ்டமா இருந்திருக்கும். ஆண்டவர் அந்த ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நீ ஏறெடுத்துப்பார்.
லோத்துக்கு நீ 2 சாய்ஸ் தான் கொடுத்த. நீ வலது பக்கம், நான் இடது பக்கம், நீ இடது பக்கம், நான் வலது பக்கம். ஆண்டவர் என்ன சாய்ஸ் கொடுக்குறாரு பாரு. நீ வடக்கப்போ, நீ தெற்கப்போ, நீ கிழக்கப்போ, நீ மேற்கப்போ, நீ எந்த பக்கம் வேணா நீ நோக்கிப்பார். நீ பார்க்குற இடம் எல்லாம் உன்னோட சந்ததிக்கு. என்ன ஒரு ப்ராமிஸ் கீப்பிங் காட் பாருங்களேன். ஆபிரகாமோட வாழ்க்கையில இருந்த செல்ஃப்லெஸ்னஸ், அந்த ஆண்டவருக்கு பயப்படுற பயம், அந்த ஒரு தாழ்மை, ஒரு கண்டென்ட்மெண்ட் இருந்ததுனால தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு ஐ ஆஃப் ஃபெய்த், ஒரு விசுவாசத்தின் கண்களோட நீ ஏறெடுத்துப்பாரு, எல்லா டைரக்ஷன் நீ ஏறெடுத்துப்பாரு, நீ பார்க்குற இடம்லாம் உனக்கு கொடுப்பேன். கீழே நம்ம பார்க்குறோம் இட்டர்னிட்டிக்கு அவனோட சந்ததியா ஆசீர்வதிக்கிறார். என்ன சொல்றாரு? உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணேன். அப்ப ஆபிரகாமுக்கு குழந்தை கிடையாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒருவன் பூமியின் தூளை என்ன கொடுமானால் உன் சந்ததி என்ன கொடும். ஆண்டவர் அவனுக்கு ப்ராமிஸ் பண்றாரு. ஸோ ஆல் தட் ஏப்ரஹாம் ஹேட் வாஸ் கிவன் பை காட். நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்மளும் லோத்த மாதிரி எனக்கு வேணும்னு எடுத்துக்காம நம்ம கிட்ட இருக்க எல்லாமே இட் ஷுட் பி கிவன் பை காட். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்மளோட தெரிந்தெடுப்புகள் எல்லாம் இட் ஷுட் பி கைடட் அண்ட் கவர்ன்டு பை காட். லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் இருந்த வித்தியாசம் தான். அவன் கிட்ட வச்சிருந்ததெல்லாம் அவன் சம்பாரிச்சதுன்னு நினச்சிக்கிட்டான். பட் ஏப்ரஹாம் நியூ ஆல் தட் ஹி ஹேட் வாஸ் கிவன் பை காட். அது மட்டும் இல்லை, லோத்தோட சாய்ஸஸ் இட் வாஸ் கைடட் அண்ட் கவர்ன்ட் பை ஹிஸ் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா அவனோட சாய்ஸஸ் கைடட் அண்ட் கவர்ன்டு பை காட் ஹிம்செல்ஃப். நம்மளோட தெரிந்தெடுப்பு ஆண்டவரால் இருக்கணும். நீ நோக்கிப்பார், நீ எங்கே வேணால் நோக்கிப்பார். அது மட்டும் இல்லை, உடனே ஆபிரகாம் என்ன பண்ணுறான் பாருங்களேன். அவன் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் பூமியை சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆண்டவருக்கு நம்ம சாய்ஸ் கொடுக்குறப்போ we will end up worshiping God. தனக்குன்னு சூஸ் பண்ண லோத்து கடைசியில் ஒரு கெபியில தன்னோட பிள்ளைங்களோட ஆண்டவரால் சபிக்கப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை தான் அவனுக்கு இருந்துச்சு. ஒரு அழிவுக்குள்ளா போனான். ஆனால் ஆண்டவருக்கு பயந்து ஒரு விசுவாசத்தின் கண்களோட ஆண்டவருக்கு தன்னோட எல்லா சாய்ஸஸையும் ஒப்பு கொடுத்து அவனோட டெசிஷன்ஸ் ஆண்டவரால் கைடு பண்ணப்பட்டு ஆண்டவரால் கவர்ன் பண்ணப்பட்டு அவனுக்கு இருக்கிற எல்லா காரியமும் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டு இருந்து அப்படி ஒரு விசுவாசத்தின் வாழ்க்கை வாழ்ந்த ஆபிரகாமோட வாழ்க்கை சந்ததியாக ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லை, அவனோட வாழ்க்கையிலையும் ஹி வாஸ் அ வர்ஷிப்பர். ஒரு ஆண்டவருக்கு பலிபீடத்தை கட்டி இந்த சம்பவம் முடிகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம ஆண்டவர்கிட்ட இதே கிருபை கேட்போம். ஆண்டவரே ஆபிரகாமை போல என்ன மாற்றுவேன். நம்ம ஜெபம் பண்ணலாமா? நம்மளே சுவாமி இந்த நல்ல நேரத்தை எங்களுக்கு கொடுத்துக்காம கண்டு செலுத்துறோம் ஆண்டவரே. சுவாமி நிறைய நேரம் லோத்த போல ஆண்டவரே எங்களோட மாம்ச கண்களை ஏறெடுத்து சுவாமி நிறைய டெசிஷன்ஸ் நாங்கள் எடுத்துருவோம் சுவாமி. நாங்கள் வச்சிருக்கிறதெல்லாம் நாங்களாக சம்பாதிச்சதுன்னு நாங்கள் நினச்சிக்கிறோம் சுவாமி. ஹெல்ப் அஸ் லாட் அண்டர்ஸ்டாண்ட் தட் எவ்ரிதிங் தட் வி ஹேவ் இஸ் கிவன் பை யூ. நீங்கள் தான் கிவர். உங்ககிட்டேருந்து வர ஆசீர்வாதங்கள் தான் எங்ககிட்ட இருக்குன்றது நாங்கள் உணர்ந்துக்குள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களோட ஒவ்வொரு பார்வையும் ஆண்டவரே விசுவாசத்தின் பார்வையாக மாற்றி கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களோட ஒவ்வொரு சிந்தனை, எங்களோட பேச்சு, எங்களோட நடவடிக்கை எல்லாம் ஆண்டவரே உம்மால வழிநடத்தப்பட உம்மால கைடட் அண்ட் கவர்ன்டு பை யூவா இருக்கட்டும் சுவாமி. நாங்கள் நீதிமொழிகள் வாசிக்கிறோமே ஆண்டவரே, ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட் அண்ட் லீன் நாட் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு ஹிருதயத்தோடும் அவரை தேவனை பற்றுக்கொள்றப்போ ஆண்டவரே எங்களோட எல்லா வழிகள்லையும் உண்மை நாங்கள் அக்னாலஜ் பண்ணுறப்போ ஆண்டவரே நீரே காரியங்களை சுவைப்படுத்துங்க சுவாமி. when we acknowledge you in all our ways, Lord, you take care of everything. ஆண்டவரே ஆபிரகாமை போல ஆண்டவரே முழு இதயத்தோடு உம்மை சார்ந்து கொள்ளவும் விசுவாச கண்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களோட தெரிந்தெடுப்புகள் எங்களோட செயல்களை ஆண்டவரே உம்மால இனிஷியேட்டட் ஆக்ஷன்ஸ் எங்கள் வாழ்க்கையில் காணப்படவும் ஆண்டவரே எங்களோட வழிகளை எல்லாம் அக்னாலஜ் பண்ணி உமக்கு நாங்கள் பலிபீடம் கட்டி உண்மை வர்ஷிப் பண்ண எங்களுக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. லோத்து மாதிரி எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் தவறி போய்விடாதபடி ஆண்டவரே ஆபிரகாமோட ஃபுட் ஸ்டெப்ஸை நாங்கள் வாழ எங்களோட ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்களோட சிந்தனைகள், எங்களோட யோசனைகள், எங்களோட தெரிந்தெடுப்புகள் ஆண்டவரே காணப்பட நீ எங்களுக்கு கிருபை தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் புறாலும் நீர் எங்களோடு கூட வேண்டி கொடுக்கிறோம் பிதாவே. ஆமென்.